Hello viewers, நான் உங்க Pandian ராஜேந்திரன். இப்போ கொஞ்ச காலமா டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு டர்ம்ஸ் எல்லாம் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டா நான் கூட டாடா டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதோட இன்டர்ன்ஷிப் லிங்க்கும் நான் இங்க வந்து கார்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன். கூகுளை பத்தி தெரியாதவங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ கூகுள் கிட்டத்தட்ட டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் வந்து ஃப்ரீயா அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது எப்போ இருந்து ஆரம்பிக்க போகுது, இது யார் அப்ளை பண்ணலாம், இது எப்போ அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்ற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் இருக்கு. இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லாக பாருங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிடுங்க. கூகுளில் ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணுறதுன்றது லேசான காரியம் கிடையாது. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்போ அவங்க வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது February 2023 ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து ஆஃபீஸில் தான் இருக்கும். இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை இந்த விர்ச்சுவல் அந்த மாடல்லாம் கிடையாது. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி October 1 October 27 முடிய இருக்கும். கூகுளில் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் உடனே எல்லாத்தையுமே எடுத்துட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு எக்கச்சக்கமான அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு வந்து மெயில்ஸ் வரும். ஸோ இதனால இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் ஏன் இந்த ஜாபுக்கு போகிறதுல ரொம்ப ஈகராக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அப்படி ஒரு பேஷன் இருக்குது அப்படின்றத ஒரு ஒன்லைனர் இல்லைருந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி இங்கே வந்து எழுதி அனுப்பணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதோட இந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 30 minute கூகுள் ஆன்லைன் சேலஞ்ச் இருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் சேலஞ்ச் பேஸ் பண்ணி தான் அவங்களும் எடுப்பாங்க. அது எப்போ நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா October 12 and 13 நடக்கும். ஸோ அதே மாதிரி November 5 and 6 நடக்கும். ஏன்னா இதோட பீரியட் பார்த்தோம்னா October 1 27 முடிக்க வந்து அப்ளிகேஷன் டேட் சொல்லியிருக்கிறதுனால இன் பிட்வீனில் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறாங்களோ அந்த ப்ரையாரிட்டி பொறுத்து உங்களுக்கு இந்த 2 டேட்ஸில் இந்த 4 டேட்ஸில் எப்படினாலும் உங்களுக்கு வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட இமெயிலை நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிட்டே இருங்க. எப்போனாலும் அதுக்கான ரிகார்டிங் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து வரலாம். இது பிரைமரியாக 3 லொக்கேஷனில் நடக்குது. ஒன்று ஹைதராபாத், ஒன்று மும்பை, இன்னொன்று பெங்களூர். இந்த 3 பிளேசஸில் தான் இவங்க வந்து ரன் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மினிமம் கிரைட்டீரியாஸ் பார்க்குறப்ப பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் போதும் தான் போட்டிருக்காங்க. அதுவும் எனி ஃபீல்டு நல்லா நோட் பண்ணி பாருங்க. எனி ஃபீல்டு, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி எதா வேணாலும் இருங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஐடி தான் படிச்சிருக்கணும், சிஎஸ் தான் படிச்சிருக்கணும், இல்லை வந்து பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் தான் படிச்சிருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஈவன் பிபிஏ, பிகாம் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும் அப்படின்றதான் இவங்களோட கிரைட்டீரியாவை போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 1 year ஆஃப் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வேலை பார்க்கல இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் தான் போட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்ஸோடலாம் வந்து ஓரளவுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் நல்லா வந்து கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கூகுள் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருந்திருக்கணும். ஸோ ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் கேட்குற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸல் இல்லை ஷீட்ஸ், கூகுள் ஷீட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை தான் இங்கே வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா நல்லது. அதே மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் திங்கிங், ஸோ அந்த மாதிரிலாம் நாலேஜ் இருந்தாலும் நல்லதுன்னு போட்டிருக்காங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் தெரியும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் தெரியும், ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் பெட்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு டீமோட ஒர்க் பண்ணணும், ஜாயிண்டாக ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி அவங்க கொடுக்குற டாஸ்க் என்னன்றதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற ஒரு சொல்யூஷனை எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற அப்ரோச் வந்து நீங்கள் இந்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுதான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து உங்களோட மைண்ட் வந்து நல்ல ப்ராப்ளம் சால்விங்கில் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த ஜாபை பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 month ப்ரோக்ராம் தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து 1 year ப்ரோக்ராம். இந்த 1 year ப்ரோக்ராமில் இவங்க ஃபுல்லாமே வந்து நீங்கள் ஆஃபீஸில் தான் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து இது ஒர்க் ஃப்ரம் கிடையாது. அவங்களோட இந்த 3 லொக்கேஷன்ஸ் போட்டிருந்தாங்க, ஹைதராபாத், மும்பை இல்லை பெங்களூர். இந்த 3 ஆஃபீஸஸில் அவங்க அப்பாயின்ட் பண்ணுற பிளேசஸில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் 20% தான் நீங்கள் வந்து மேனுவலாக படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு அவங்களோட டீமோட ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஒர்க் பண்ணணுன்றதான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறவீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிஸ்ட் ஆகிறதுக்கான ஸ்கில்ஸ் என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. அது வந்து வெறும் கூகுள் ஷீட்டில் வந்து எக்ஸல் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு கிடையாது. எக்ஸல்ன்றது மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். ஸோ இவங்க வந்து மோஸ்ட்லி கூகுள் ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வேறு என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, இல்லை அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதும் இங்கே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே ஆக்சுவலாக கூகுள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸோட. ஸோ அவங்க எல்லாருமே கூகுளர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதுக்கான சொல்யூஷன் எப்படி நம்ம வந்து டேட்டா மூலமாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ஒரு குவான்டிஃபைபிள் பிஸ்னஸ் மாடலாக இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர டேட்டாஸ்ன்றது பார்க்குறோம்னா எப்பவுமே நிறைய கொச்சன்னு இருக்கும். பட் அதில் நம்ம டீமுக்கு என்ன தேவை, ஒரு மார்க்கெட்டிங்க்கு அந்த டேட்டாவிலேருந்து என்ன தேவைப்படும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இதை கேபிஐஸ் நீங்கள் டிராஃப்ட் பண்ணி அதிலேருந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்படிதான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கான நாலேஜ் ஷேரிங் நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுவுமே கூகுளில் வந்து டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டக்ட் கஸ்டம் அனாலிசிஸ் டு அன்கவர் இண்டஸ்ட்ரி இன்சைட்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க.
ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இதுதான் சிம்பிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. பார்க்க ரொம்ப சிம்பிளாக ஒரு 4-5 லைனில் போட்டிருக்காங்க. பட் நீங்கள் இதுக்கு ஒர்க் பண்ணணும்னா இதுக்கு நிறையா பேக் ஹேண்டில் நீங்கள் நிறைய நாலேஜ் இருக்கணும். உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை அப்படின்றத இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட கிரியேட் யுவர் ப்ரொஃபைல்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்கள் நார்மலாக உங்களோட கூகுள் ஐடி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்க இமெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காவே இங்க கேப்சர் ஆயிடும். ஸோ இங்க உங்களோட லீகல் நேம்னு சொல்றது உங்களோட டாக்குமெண்டேஷன்ல என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ, ஆதார், பேன் கார்டு, இல்லை உங்களோட காலேஜஸ் ரெக்கார்ட்ஸ் எதுல நீங்க எந்த நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரி இங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க கண்ட்ரி கோடுக்கு இங்க வந்து இங்க இந்தியா செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இங்க கிரியேட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிரியேட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து பேசிக்காக நீங்கள் ஒரு ரெஸ்யூம்ஸ் ஆட் பண்ண சொல்லுவாங்க. என்ன படிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வெறும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். அது முடிச்சதும் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து ஒரு கூகுளில் இருந்து ஒரு மெயில் வரும். நோ ரிப்ளை இமெயில்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். அந்த இமெயிலில் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் இமெயில் தான் அது வேறு எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் உங்கள் இமெயிலை செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்த 4 டேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டேட்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் சேலஞ்ச் எக்ஸாம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து இமெயிலில் தான் வரும். உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆல்வேஸ் நீங்கள் வந்து உங்களோட மெயில் செக் பண்ணிட்டே இருங்க. அது எப்போனாலும் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த டெஸ்ட் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக அவங்க வந்து ட்ரில் டவுன் ப்ராசஸ் இருக்கும். மேபி அப்போ அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அதை எப்படி ப்ராசஸ் எடுத்துகிட்டு போகிறது வந்து சொல்லலாம். பட் இது முழுக்க அப்ரெண்டிஸ்ஷிப். இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் தருவாங்களா இல்லை அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இங்கே வந்து போட கிடையாது. பட் மோஸ்ட்லி இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்னு வரப்போ எந்த ஒரு ஸ்டைஃபனுமே இருக்காது. ஸோ இதில் வந்து 12 months ப்ரோக்ராம்ன்றப்ப இது வந்து ஆல்ரெடி யார் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து சூட்டபுளாக இருக்குமே தவிர, இல்லை நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன் எனக்கு இது சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு நீங்கள் பண்ண முடியும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் கண்டிப்பாக நீங்கள் இது கிராஜுவேஷன் முடிச்சிருந்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். பெனிஃபிட்ஸை பற்றி நான் பெருசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கூகுளை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதான் சொல்லணும். ஸோ இருந்தாலும் இவங்க கொடுக்குறது உங்களுக்கு வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமே தான் தவிர உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் இங்கே 12 months நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சாலுமே அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கிடையாது. பட் இந்த ஒரு சர்டிஃபிகேட், இந்த ஒரு கிரெடிபிலிட்டி வச்சுட்டு நீங்கள் எந்த கம்பெனிங்களாலும் போய் ஜாப் பண்ண முடியும். ஏன்னா கூகுள்ன்றதே ஒரு பெரிய பிராண்ட். ஸோ அதை வந்து உங்களோட ரெஸ்யூமேல நீங்கள் போட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது இருக்கிறதுலே பெரிய வேல்யூன்னு தான் சொல்லணும். அது நீங்கள் எந்த காலேஜ் டிகிரி வாங்கினாலும் சரி, எந்த டிகிரி வாங்கினாலும் சரி, அதை விட இந்த டிகிரி வந்து ரொம்ப வேல்யூவாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டேட் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.